திருக்குறள் கவிதை நடையில் ஆனது என்று முன்பே கண்டோம். கவிதை விழுமிய உணர்ச்சியை அடிப்படையில் பிறப்பது. அந்த உணர்வை புரிந்து அந்த உணர்வு வெளிப்படுமாறு படிக்க வேண்டும், அல்ல படைக்க வேண்டும். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. இந்த சில குறள்கள் மழையை பற்றிய குறள்களாகும். அது வான் சிறப்பு என்றால் வானிலிருந்து பெய்கின்ற மழை. அந்த மழை இந்த உலகத்துக்கு என்ன பயன் தருகிறது என்பதை வள்ளுவர் வழி பார்ப்போம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. இந்த பொருள் இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளலாம். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூமழை. இந்த இடத்துல ஒரு இலக்கண மரபை கண்டுபிடிக்க வேண்டும், நீங்கள் உணர வேண்டும். துப்பாய தூவும் மழை என்று எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி வாசிக்கக்கூடாது. அந்த என்பது அங்கு ஒரு அசை குறிகிறது. அந்த அசையை சீர் செய்ய சரி செய்ய வருகின்ற ஒரு ஒலி, ஒரு சிற்று ஒலி. அந்த ஒலியை விளக்கமாக படிக்காமல் விடக்கூடாது, அதை மிக கருத்தோடு படிக்க வேண்டும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூமழை. தூமழையில் தூமழை ஒரு சின்ன ஒலியை மட்டும் எழுப்பினால் போதும். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூமழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இங்கேயும் அதே போல தூவும் வருகிறது. திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த இடத்துல அந்த கருத்துக்கள் எங்கே இருக்கிறதோ இதெல்லாம் தொடர்ச்சியெல்லாம் சரியாக வாசித்தால்தான் இந்த குறள் புரியும். சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் அப்படி சொல்லவே கூடாது. அந்த உணர்வுகளை நிறுத்தி அந்த உணர்வு வெளிப்படுமாறு வாசிக்க வேண்டும். சிறப்போடு பூசனை செல்லாது, அது ஒரு தொடர். வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. நீர் இன்று அமையாது உலகினின். தண்ணி இல்லாட்டி உலகத்தில் வாழ்வில்லை. நீரின்று அமையாது உலகு எனில், உலகு அதோட ஒரு தொடர். நீரின்று அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இந்த உலகத்தில் ஒழுக்கமே இந்த மழை இல்லாட்டி வராது இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் வள்ளுவர். வானின்று அமையாது உலகு, வான் என்றால் மழை. நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. அடுத்து அறம் பற்றி வள்ளுவர் சொல்வதை பார்ப்போம். அறம் என்றால் உங்களுக்கு தெரியும், அது மற்றவர்களுக்கு உதவுவது, மனம் திறந்து மற்றவர்களோடு பழகி அவர்களுக்கு எந்த துன்பமும் தராமல் அவர்களோடு நட்போடு, இதெல்லாம் அறத்தை சார்ந்தது. அதற்கு சொல்கிறார், மனத்துக்கள் மாசீலனாதல் அனைத்து அரண். அங்கோது ஒரு தொடர் முடிகிறது. என்ன, மனதில் அதாவது மனதில் எந்த கழுக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் என்பதை ஒரு தொடரில் முடிக்கிறார். அதை சரியாக சொல்லணும். மனத்துக்கண் மாசீல ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. அறம் பற்றி இன்னொரு குறள் வருகிறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம் என்றால் என்பது அழகாக 4 தொடர்களை சொல்கிறார். ஒன்று அழுக்காறு, அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும். எண்ணு பேரா எண்ணின்னு சொல்கிறான். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்படியே ஒரு முடிப்பு. இழுக்கா அதுதான் அறம் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அறத்தாறு இதுவென வேண்டா.
அங்கு ஒரு தொடர் முடிகிறது. அறத்தாறு இதுவென வேண்டா. சிவிகை, சிவிகை என்றால் பல்லக்கு. பொறுத்தானோடு ஊர்ந்தான் இழை. அறத்து ஆறு இதுவென வேண்டா. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அந்த உணர்வு நீங்கள் கவனிக்க வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம். ஒரு முத்தாய்ப்பம் வைக்கிறார். என்ன அறம்? இன்பம் என்ன? நான் அடைகிற இன்பம் எப்படி இருக்க வேண்டும்? அறத்தால் வர வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம். மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று சொல்ல வேண்டும். செயல்பால தோறும் அரணே. எல்லாம் அறவழிதான். செயல்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயிர்வாழ தோறும் பழி. இந்த அறத்தை பற்றிய இந்த குறளை நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்கப்படுவீர்கள். அடுத்து அன்பை சொல்லுகிறார். அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே. அன்புதான் எல்லாமே, அன்புதான் என்பதை எல்லாம் சொல்லுவாங்க. அன்புதான் எல்லாமே. அன்பை பற்றி, அன்பு இல்லாட்டி உலகத்தில் வாழ்வு இல்லை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல நன்கு அன்பு எப்படி சொல்கிறார்? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். உங்கள் இடத்து ஒரு நிறுத்துறாங்க. அன்புக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அன்பு விரிந்தது, அதாவது விடுதலையானது, விடுதலையோடு விளங்குவது. அன்பிற்கு உண்டோ அடைக்கின்ற தாழ். அதை நிறுத்த முடியாது. அந்த அன்பு காட்டுவதை நிறுத்த முடியாது. அன்பு காட்ட வேண்டும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். வினா கேள்விக்குறி அங்கே இருக்க நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த உணர்வு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். பொன்கண்ணீர் பூசல் தரும் பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அங்கேயும் ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார், ஒரு புள்ளி வைக்கிறார். அதாவது அன்பிலார் எல்லாரும் தமக்குரியர். அன்பில்லாத எல்லாம் தமக்கேன்னு சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரிய. அருமையான இடம் இது. என்பும் உரிய பிறகு தானே அவங்களுக்கு. அதாவது என்பு என்பது இந்த உடம்பெல்லாம் சொல்கிறது. இந்த மற்ற நான் உதவி செய்ய தான் நான் பிறகு எடுத்தேன் என்பதை ஒரு அருமையான ஒரு இது. அன்பு ஈனும் ஆர்வம். இதெல்லாம் பிரித்து படிக்கணும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இது ஒரு அருமையான குறள். இதை புரிந்து கொள்ள ரொம்ப கடினமான குறள். பொருள் அங்கே கொடுத்துருக்காங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. இது ஒரு ஆழமான குறள். கொஞ்சம் ஆழ்ந்து படித்தா தான் இதை புரியும். இந்த அன்பு என்பது அறம் செய்ய மட்டும் என்று சொல்ல முடியாது. அது மற்ற பாவங்களை நீக்குவதற்கும் அந்த அன்பு தான் பயன்படும். நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பொருள் புரியும். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறம் செய்ய தான் அன்பு வேணும்னு சொல்கிறவங்க அறியாதவங்க. இந்த மரத்தை, இந்த பாவமான செயல்களை நீக்குவதற்கும் இல்லாமல் செய்வதற்கும் அந்த அன்புதான் துணை என்பதை இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை. அந்த இடத்துல ஒரு நிறுத்தம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃது இல்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. நல்லா கவனிக்கணும். இந்த அன்பு வழியில் நடக்காதவருடைய உடம்பு இருக்கிறது, அது எலும்பு மேலே தோல் போத்தின உடம்புன்னு சொல்கிறார். அதாவது அன்பின் வழியது உயிர்நிலை, அது இல்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இப்பொழுது விருந்து பற்றி பார்ப்போம். விருந்து பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி திருவள்ளுவர் சொல்வதை பார்ப்போம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். அந்த இடத்துல நிற்கணும். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. பொருளை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வருவிருந்து வைகளும். பிரித்து பிடிக்கணும். இது ஒரு தொடர். வருவிருந்து வைகளும்
ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, கேள்வி கேட்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அங்கே ஒரு கேள்வி மாதிரி வருது, அங்கே ஒரு கேள்வி தான், அதை கேள்வி மாதிரியே படிக்கணும். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அது அன்பாக சொல்கிறாரு, இது நல்லா கவனிக்கணும். இது படிக்கும்போது அந்த மென்மை இருக்கணும். இந்த இடத்துல குரல் கடுமையாக வரக்கூடாது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். மோப்ப குழையும் அனிச்சம், அது ஒரு தொடர். மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து, அந்த இடத்துல சொல்லும்போது அழகாக முகம் திரிந்து என்றால் அவங்க கோபப்படுற மாதிரி, அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையான சொல் தான், அந்த இடத்துல வேறு மாதிரி சொல்லணும். மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து, கடுமையாக சொல்லணும். நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. எனவே இந்த குரல் உச்சரிப்பையும் படைக்கின்ற முறைகளையும் இந்த உணர்வு வெளிப்பாடும் கவனித்து நன்றாக பாடம் செய்து கொள்ளுங்கள், பயிற்சி செய்து கொள்ளுங்கள், படைக்க பழகிக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துகள்.